குட் ஈவினிங் பை த வே. அலங்கார செல்வி மேடம் நீங்க இருக்கீங்களா? ஏன்னா நீங்க நிறைய தம்ஸ் அப் கிருஷ்ணமூர்த்தி சார் கொடுத்தீங்க. வணக்கம் மேடம். நமஸ்காரம். நம்ம போன வாரம் ஆரம்பிச்சதே அதே மாதிரிதான். எப்படி போயிட்டு இருக்குது? உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்குது? நீங்க இதை எப்படி மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுத்திக்கிறீங்க? இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதோட போன வாரமே நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நீங்க தெரிஞ்சு அதை மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது ரொம்ப ஹெட்ஸ் ஆஃபா இருக்கு. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ரொம்ப நல்லாவும் இருக்கு. பட் என்னுடைய வேலை பளு காரணமாகவும் எனக்கு டைம் செட் ஆகுறதுனால டைம் சரியா செட் ஆகாம மூச்சு இருக்கிற நேரம் என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து நான் இன்னும் தொடர்ந்து மேடம் நான் ஒரு 1 டே ஃபுல்லாக ஒரு 40 மினிட்ஸ் காலையில் மதியம் நைட்டு அப்படி ஃபுல்லாக ஒரு 4 லெவலில் தான் பண்ண முடியுது. 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படி தான் பண்ண முடியுதுனால நான் இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் இடது பக்கம் பண்ணுறப்ப என்னுடைய அந்த உடல் டயர்ட்னஸ்ஸு அதெல்லாம் வந்து குறையுது. வலது பக்கம் பண்ணுறப்ப என்னுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த எண்ணங்கள் மாலினி மேம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி நானும் ஃபீல் பண்ணேன். அதுதான் அன்றைக்கி சொல்லிட்டு இருக்கும்போது நானும் அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் அப் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதே தான் நானும் சொல்லணும்னு வந்தேன். இடது பக்கம் வந்து என்னுடைய உடல்நல பிரச்சனைகள் வந்து குறைவாகிறது. இப்போ பீரியட்ஸ் முன்னாடி உள்ள அந்த டயர்ட்னஸ் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது, அப்படி இல்லை நல்லா தூக்கம் வருது, இந்த மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதாவது தேய்பிரையில் பண்ணுறப்ப, வளர்பிரையில் பண்ணுறப்ப நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் இங்கே எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், எல்லாரையும் பண்ண வச்சுட்டு இருக்கிறேன். நான் இன்னும் இந்த கோர்ஸ் முடிய போகிறது நினைக்க கஷ்டமாக இருக்குது. நான் இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆசைப்பட்றேன். குருமார்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் இது நான் நல்லா கற்றுக்கிட்டு எல்லாருக்கும் நான் இதை பயன்படுத்துகிற மாதிரி எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். வித் யுவர் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இதே தான் வந்து நேற்றுக்கு கோர் மீட்டிங்கில் பேசினோம். நாங்களும் வந்து உங்க எல்லாரோடையும் இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்க எல்லாரும் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நீங்களும் ட்ரெயினர்ஸா மாறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். அந்த ட்ரெயின் த ட்ரெயினர் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்கள வந்து இன்னொரு குரூப்பா வச்சு அதுல வந்து இன்னும் நம்ம கண்டினியூஸா பயணம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கோம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து குமார் சார் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம்ல கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் பார்க்க விரும்புறேன். அதனால அது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கோங்க. நீங்க நிறைய பேருக்கு அங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்கிற கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க 6 பேர் சொல்லி தரீங்கன்னா +6 உங்களோட மார்க். வெரி நைஸ், வெரி நைஸ் மேம். கண்டினியூ பண்ணுங்க. நீங்க வந்து இன்னும் முனைஞ்சு கண்டினியூ பண்ண இயற்கையே உங்களுக்கு வந்து அந்த சுவாசத்தை கரெக்டா உங்களுக்கு கொடுத்து வழிய கொண்டு வரும். அதுதான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அதனால நிச்சயமா நடக்கும். கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பரீதா பானு இருக்கீங்களா? மன அழுத்தமா இருந்துச்சு, அதுக்காக நான் சேர்ந்தேங்க மேம். நீங்க உங்களோட கேருக்காக சேர்ந்தீங்க? ஆமாங்க மேம். ஆமாங்க மேம். எவ்வளவு நேரம் பயிற்சி பண்றீங்க? ஒரு 20 மினிட்ஸ் பண்ணுவேங்க மேம். நீங்க என்ன பண்றீங்க? என்ன ஒர்க் பண்றீங்க? இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் மேம். ஹவுஸ் ஒய்ஃப் தான். நீங்க வந்து ஒரு 2 நாழிகை 48 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணுங்களேன். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கண்டிப்பா. எத்தனை நாளா செய்றீங்க? நான் இந்த கிளாஸ்ல சேர்ந்தாலும் செஞ்சுட்டு தாங்க மேம் இருக்கேன். செஞ்சுட்டா இருக்கீங்க. அப்ப கிட்டத்தட்ட 2 மாதமா செஞ்சுட்டு இருக்கீங்க. 1.5 மாதம் அட்லீஸ்ட் செய்றீங்க. ஆமாங்க மேம். ஆமாங்க மேம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப டென்ஷன் இல்லாம கொஞ்சம் இருக்குங்க மேம். மனசு நல்லா இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறேன். வெரி குட். நல்லா இருக்குங்க மேம். கொஞ்சம் தலைவலி அடிக்கடி தலைவலி வரும். இது சேர்னா கொஞ்சம் தலைவலி இல்லாம இருக்குது. ஓகே. நல்லா இருக்குங்க மேம். மனசு ரிலாக்ஸா இருக்கு. மெயின் மனசு ரிலாக்ஸா இருக்கிறதுனால தலைவலி எல்லாம் போயிடுச்சு. மனசு இருக்குது.
உங்க வீட்ல வந்து உங்ககிட்ட ஏதாவது சேஞ்சஸ் பார்த்து சொல்றாங்களா? நீ என்ன இப்படி மாறிட்ட அப்படின்லாம் ஏதாவது சொல்றாங்களா? சொல்லுவாங்க. எங்க மக சொல்லும், எங்க பாப்பா சொல்லுங்க மேம். இப்ப கொஞ்சம் உங்களுக்கு தலைவலி இல்லாம நல்லா ரிலாக்ஸா இருக்கீங்க. இப்ப நல்லா இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே தெரியுது. நிறைய சிரிக்கிறீங்க போல இருக்கு. தெரியுது தெரியுதுங்க மேம். வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே மேம். மேடம், உங்களுக்கு இந்த கோர்ஸ் பத்தி தகவல் எப்படி தெரிஞ்சது? நீங்க எப்படி ஜாயின் பண்ணீங்க? நாங்க நிறைய சோசியல் மீடியால நாங்க சர்க்குலர் பண்ணோம் 2 மாசத்துக்கு முன்னாடி. சாமி தான் எங்களுக்கு சொன்னாரு. ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்ல பெரியவங்க இருந்தாலோ அக்கம் பக்கத்துல இருந்தாலோ நீங்க வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிங்கம்மா. கண்டிப்பா கண்டிப்பாங்க மேம். ஃபர்ஸ்ட் உங்களோட டைமை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. சரிங்க மேம், கண்டிப்பாங்க மேம். ஓகே மேம். கணேஷ்குமார் பேசிட்டீங்களா? பேசிருக்கோமா நம்ம? நான் பேசியிருக்கேன் மேடம். நான் இந்த ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லி நான் பேசியிருக்கேன். நம்ம இப்போ வந்து நான் வந்து என்னோட ரிலேஷன்ஸ்க்கு ஒரு 20-22 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். எக்ஸலென்ட். கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் பேர் ரெகுலரா பண்றாங்க. நான் எப்படியும் ஒரு 30 நிமிஷம் கண்டிப்பா பண்ணிடுறேன். அந்த மூச்சு இதை பொறுத்து ட்ரை பண்றேன். 48 நிமிஷம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா குறைஞ்சது 30 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் பண்ணிடுறேன். என்னவா ஒர்க் பண்றீங்க? நான் வந்து ப்ராசஸ் கன்சல்டண்டா இருக்கேன். ஓகே ஓகே. நம்ம சந்திச்சோம், ஆனா வந்து நிறைய பேர்கிட்ட பேசினதுனால அவ்வளவு கிளியரா இல்ல. ஆமா ஆமா. ஓகே. சோ இப்போ நீங்க சொல்லுங்க. ஓகே ஓகே சாரி. அதாவது நீங்க 22 பேரும் சொல்லி கொடுத்ததுல அவங்களுக்கு ஏதாவது அனுபவத்தை சொல்லியிருக்காங்களா? அதுல எதுவும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்க சொல்லலாம். என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு மாமா ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு 20 வருஷமா டயபெட்டிஸ். அவங்க வந்து ஒரு 3 மாசமா பண்றாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஆனா ஆக்சுவலா அவங்க 75 வயசு ஆகுது. நம்ம பயிற்சிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கல. ஆனா இப்போ ரீசெண்டா எடுத்ததுல வந்து HbA1c வந்து 6.8 வந்திருக்கு. ஏற்கனவே அதாவது முன்னாடி பழசு வந்து 11 இருந்தது, 6.8 ஆயிருக்கு. வாவ், எவ்வளவு பெரிய விஷயம். அமைதியா விட்டீங்க. இல்ல அது ஆக்சுவலா நம்ம இமிடியேட் முன்னாடி வந்து அவங்க எடுக்கல. கொஞ்சம் முன்னாடி ஹிஸ்டரியா 11க்கு இருக்கு. அவங்களுக்கு 20 வருஷமா இருக்கு. ஆமா, அவங்க அந்த 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 அத்தைக்கு வந்து அந்த கரப்பா நீர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தோல்ல உள்ள இது வந்து அவங்க வந்து அது கொஞ்சம் அக்ரிவேட் ஆச்சு. அதனால அவங்க விட்டுட்டாங்க. நான் வந்து வெளியூர் போயிருந்தேன், எனக்கு கான்டாக்ட் பண்ணல. திரும்ப அவங்க தொடர்ந்து பண்ண சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அவங்க இந்த பயிற்சி செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்ததா? ஆமா ஆமா ஆமா. அது அக்ரிவேட் ஆயிதா சார் செலவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. சொல்லியிருக்கேன். நிறைய செலவங்களுக்கு அந்த அக்ரிவேட் ஆயிட்டு அப்புறம் குறையும். கிரானிக்கா ஒரு 15-20 வருஷமா இருக்கு. அதனால இல்ல அக்ரிவேட் ஆகி குறையும். நீங்க அந்த தைரியத்தை கொடுங்கன்ற, அதாவது அல்லது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிடும் இல்லையா, புரியாது அவங்களுக்கு பயம் இருக்கும். நீங்க அதனால சொல்லுங்க, அதை வந்து கொஞ்சம் இதாகிதான் திருப்பி குறையும்னு சொல்லுங்க. கண்டினியூஸா பண்ண சொல்லுங்க. ஏன்னா இடையில கேப் விட்டாங்கன்னா திருப்பி இப்போ ஸ்டார்டிங் பிகினிங் தான். ஆமா ஆமா சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட என்ன மேடம் நிறைய கேசஸ் உங்ககிட்ட இருக்கே, சொல்லுங்க சார். அப்புறம் என்னோட அம்மா கொஞ்சம் ரெகுலரா பண்றாங்க. அவங்களுக்கு வந்து தோள்பட்டை வலி முன்னாடி இருந்தது இல்லை, ஆனா வந்து சரியா இருக்கு. இப்போ கால் வலி இருக்கு, ஆனா இப்போ இது வந்து அக்ரிவேஷனா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு கொஞ்சம் கால் வலி ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களும் அப்பாவுக்கு வந்து வலது சரியா வர மாட்டேங்கி, தேய்பிரல் ஃபுல்லா பண்றாங்க, வலது சுத்தமா வரமாட்டேங்கி. ஆனா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு அக்கா வந்து அவங்களுக்கு பல்லு வலி வந்து சரியா இருக்கு, அவங்களும் ரெகுலரா பண்றாங்க. மற்றவங்க வந்து கொஞ்சம் ரெகுலரா இருக்காங்க. அப்பப்ப கான்டாக்ட் பண்றேன், சொல்றேன். அத அனுபவத்தை கேளுங்க சார். ஏன்னா ஏதாவது சந்தேகம் இப்ப நான் கூடுது பாத்தீங்களா, மற்றவங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க எதுக்காக இந்த எக்ஸ்பீரியன்ஸ உங்களை பகிர சொல்றோம்னா, அவங்களுக்கு இந்த அனுபவம் வராம இருக்கலாம், கேட்கையும் தயங்குவாங்க. இப்ப இது சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். அதுக்குதான் கேட்கிறோம், வேற எதுவும் இல்லை. நீங்க இவ்வளவு பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க, இவ்வளவு நல்ல அனுபவம் சொல்றீங்க, சொன்னாதான் மற்றவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்குதான் கேட்கிறோம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்ப அப்பாக்கு வந்து வலது பக்கம் மூச்சு ஜாஸ்தி வரலன்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க பார்க்கும் போதெல்லாம் வர்றது இல்ல. அதாவது என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னாக்க, அவங்கள வந்து ஒரு
பிராணாயாமம் ஒரு 5 தடவை, ஒரு 5 சைக்கிள் பண்ண சொல்லுங்க. ஒன்ஸ் இன் 2 hours 3 ஹவர்ஸ்க்கு பிராணாயாமம் பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் அந்த மூச்சு சீராகும். பிராணாயாமம்னா நாடி சுத்தி தானே மேடம்? ஆமா, நாடி சுத்தி. இல்ல ஒரு நாஸ்ட்ரல அடைச்சிட்டு சார் இந்த வழியா விடட்டும், இன்னொரு நாஸ்ட்ரல அடைச்சிட்டு அப்படி அந்த மாதிரி பண்ணா போதும். அவங்க பிராணாயாமம் எல்லாம் தம்பு கட்டி பண்ண முடியாது. ஒரு நாடி பக்கம் சுத்தி லைட்டா ஃபோர்சிபிளா அடைச்சிட்டு அந்த வழியா இழுத்து விட சொல்லுங்க. மாத்தி மாத்தியும் பண்ணி விடலாம். அதுதான் சிம்பிள் பண்ணட்டும். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா சைக்கிள் பண்ண திறந்துரும். சொல்லுங்க. இந்த மூச்சுல எடுத்து இந்த நாசியால வெளியே விடுறது, இந்த நாசியில எடுத்து இந்த நாசியால வெளியே விடுறது. இது ஒரு சைக்கிள். இந்த மாதிரி ஒரு 5 சைக்கிள் பண்ணா போதும். ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும். அதை ட்ரை பண்ண சொல்லுங்க. அது கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் சுவாசம் கிடைக்குதா, மூச்சு அந்த ஓட்டம் சரியாகுதான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. மேபி அவருக்கு ஆனா இடத்துல நல்லா பண்றாங்கன்னு சொல்றீங்களே, அதனால தெரியுது அவருக்கு. ஆமா ஆமா தெரியுது. 2 பேருக்குமே 75 வயசு கிட்ட இருக்கும். அம்மாவுக்கு வந்து அந்த நம்ம கையில போற இது வந்து இப்ப ரீசெண்டா நல்லா உணர்றாங்க. என்ன அந்த வயசானதுனால கொஞ்சம் ரெகுலரா பண்றது இல்லை. அவங்க விட்டுறாங்க. கொஞ்சம் டயர்னஸ் இருக்குல்ல, அந்த ஏஜுக்கே உண்டான டயர்னஸ். நானும் அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். நீங்க டெய்லி கண்டினியூ பண்ணுங்க சார். அவங்களுக்கு அந்த சோர்வெல்லாம் போயிடும். நல்ல ஒரு அதாவது சந்தோஷமா இருப்பாங்க சார். நமக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். நீங்க அவங்கள போய் பார்க்க வேண்டியது இல்லை. போன் பண்ணி அம்மா அன்னைக்கு பண்ணீங்களா, அப்பா இப்படி பண்ணீங்களா கேட்டுட்டு, பண்ணலைன்னா எப்படி இருக்கு உடம்புன்னு கொஞ்சம் விசாரிச்சிங்கன்னா, ஐயோ பையன் கேட்டாச்சே அப்படின்னாவது பண்ணுவாங்க. சரி சரியா? டெய்லி அதை போன்ல கேட்டுருங்க 2 பேரையும். அது நம்ம செய்யற முக்கியமான கடமை. பேசின மாதிரியும் ஆச்சு, அவங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் ஆச்சு. இதான் சார் பெரிய கேர், கெரியாட்ரிக் கேர். இது பண்றதே நீங்க பண்ற நிறைய 22 பேர் கேர் பண்றீங்க. ஹேட்ஸ் ஆஃப். எத்தனை பேர் ரெகுலரா பண்றாங்கன்னு இல்ல, நீங்க முயற்சி பண்றீங்கல்ல சார், அது போதும். அது பண்றது பண்ணாதும் அவங்களோடது. பட் இவ்வளவு தூரம் பண்ணி அதை கொஞ்சம் ஆனா ஃபாலோ பண்றது பண்ணுங்க. இது நல்ல ஸ்ட்ரென்த் தான். ஒரு ஆளுக்கு இவ்வளவுங்கிறது நல்ல ஸ்ட்ரென்த் தான். இன்னொரு அக்கா வந்து அவங்களுக்கு தூக்கம் சரியா வராதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு டயபிட்டிஸ் 500 எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப அவங்க இன்னும் டெஸ்ட் எடுக்கல. ஆனா இது பண்ணதுக்கு அப்புறம் நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட ஃபாலோ பண்றேன். கண்டிப்பா. அதான் இவ்வளவு பெனிஃபிட் இருக்குது. மருந்து இல்லாத மருத்துவமா இருக்குது. சோ அவங்கள பண்ண சொல்லுங்க. நல்லது. அவங்களுக்கு நல்லா சந்தோஷமா உடம்பு நல்லா தெம்பா இருப்பாங்க. வேற என்ன. நான் 40 நிமிஷம் பண்ணிடுறேன். 3/4 நாள் பண்ணிடுறேன். மூச்சு கிடைக்காதப்போ ஆபீஸ், அந்த மூச்சு கிடைக்கும் போது ஆபீஸ் வேலை இருக்கும். அந்த மாதிரி இந்த 1 hour ஒர்க்கா 2 hours ஒர்க்கா பாக்குறது, அதுவும் ட்ரை பண்ணிருக்கேன். இந்த என்னோட பர்சனல் இது வந்து அந்த போஸ்ட்போன் வந்து நல்லா சரியா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கு. மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டா தெளிவா இருக்கு. ஸோ அது வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகுது. நம்ம ஒரு நாள் கொஞ்சம் கம்மியா பண்ணாலும் அதுல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதை நல்லா பண்ணாலும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்களுக்கு மட்டும் இல்ல, மிச்ச இணைஞ்சிருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிசிபென்ட்டையும் ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்போ கிருஷ்ணமூர்த்தி சார் 1 hour கிளாஸ் எடுத்தாங்க. இப்போ நம்ம அடுத்தாக்குல பேசிட்டு இருக்கோம் இல்லையா? கிருஷ்ணமூர்த்தி சார் இப்போ கிளாஸ் எடுக்கும்போது நம்மளுடைய வீடியோ எல்லாமே ஆஃபாக தான் இருந்துச்சு. நம்ம யாருமே பேசல. நம்ம காது கேட்டுச்சு, அவங்க பேசினாங்க, நம்ம காது கேட்டுச்சு, கண்ணு பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா வீடியோ அவங்க இருந்ததுனால வீடியோ பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அப்போ நம்ம கை ஏதாவது பண்ணிட்டு இருந்துச்சா? இப்போ நீங்க உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் அப்பப்போ ட்ரை பண்ணது உண்டு. மூச்சு இப்போ சுவாசம் இருக்கா, நம்ம இப்போ வலது சுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம கை வச்சு பார்க்கலாமா அப்படின்னு நான் இப்போ கொஞ்ச நாளா உங்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது முயற்சி பண்ணி பார்க்குறேன். இதே மாதிரி நமக்கு இங்கேயே 2 hours டெய்லி இருக்குது. நம்ம சாட்டர்டே சண்டே 2 நாளும் நம்மளுக்கு 2 hour கையில இருக்குது. இதுல நம்ம ஒரு 48 நிமிஷம் எடுத்தா கூட நம்மளுக்கு ஒரு நிறைய பெரிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சா பயன்படுத்துவோம் எல்லாரும் சேர்ந்து. நன்றி. அப்பாவுக்கு ஹிரண்யா சர்ஜரி பண்ணிருக்கு. ஸோ அதுக்கும் இந்த மூச்சு ஒரு இதுல வர்றதுக்கு எதுவும் இது சம்பந்தம் இருக்கான்னு தெரியல. ஒன்றும் கிடையாது. பயப்படாம செய்யலாம் சார். குயிக்கா ரெக்கவரி ஆகும். எந்த இம்பாக்டும் ஒரே அவர் கேக்குறது என்னன்னா, அந்த சர்ஜரி ஆனதுனால அந்த பிரெத் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்குமான்னு சொல்றாரு. வராம இருக்கிறது டிஸ்டர்ப் ஆயிருக்குமான்னு கேக்குறாரு. ஆகாது கவலைப்படாதீங்க. பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரொட்டீன் ஆயிடும். அந்த ஸ்ட்ரெஸ்ல சில நேரம் கொஞ்சம் இதாகும் முடியும். பட் இட் வில் கம் பேக் ஆட்டோமேட்டிக்கலி. பயம் வேண்டாம். ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாது. நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே ரொட்டீன் ஆயிடும் சார். எல்லாத்துக்கும் அது டிஸ்டர்ப் ஆகாது. கவலைப்படாதீங்க. இல்ல, நீங்க அப்பா பத்தி கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு இந்த வலது வரல அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தான் ஆபரேஷன் நடந்திருக்கு இல்லையா?
ஆமா. அவங்களை ஊக்கப்படுத்தலாம். அப்பா நீங்க அதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க, அதெல்லாம் இருக்காது. நீங்க இப்போ மேடம் சொன்ன மாதிரி நம்மளுக்கு பர்டிகுலரா அந்த சுவாசத்துக்கு அந்த நாடி சுத்தம் அப்படின்னு சொல்றீங்களா, நாடி சுத்தம் பண்ணீங்கன்னா அதுல கூட அப்பா கொஞ்சம் நிறைய வித்தியாசங்கள் வரும். அப்பா இந்த நேரத்துல நீங்க பண்ண வைக்கிறது ரொம்ப உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஒரு நல்ல டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா கூட உங்களுக்கு அமையும் அது. அதனால நீங்க கொஞ்சம் அது எப்படின்னு பாருங்க. ஏன்னா நம்மலாம் என்னன்னா அதிக பிரச்சனைகள் இல்லாம பண்ணி பாக்குறோம். அப்பாவுக்கு உங்களுக்கு கண்ணு முன்னாலே தெரியுது வலது நாசில சுவாசம் வரல கொஞ்சம். அதே நேரத்துல அவங்களுக்கு இப்பதான் ரீசெண்டா ஆபரேஷன் வேற நடந்திருக்கு. ரீசெண்ட் இல்ல, ஒரு 5-6 வருஷம் இருக்கும். 2020 கிட்டதான் நினைக்கிறேன். இல்ல சார், அதாவது அவங்க பாக்குற நேரம் இல்லாம இருக்கலாம், அதனால பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம பாக்குற நேரம் வந்து உங்களுக்கு இடது சுவாசம் போயிருக்கும், அதுக்காக இட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் நாட் கமிங் தட் அதர் நாஸ்ட்ரல்ஸ். அப்படி கிடையாது. கொஞ்சம் ஃப்ரீக்வன்சியை கூட்ட சொல்லுங்க. நம்ம பாக்குற நேரம் வராம இருக்கும், அவ்வளவுதான். சில வேளை ஒரு பக்கம் படுத்திருந்தால் மற்ற பக்கத்தாலதான் காற்று வரும். இப்ப உங்களை சில பல வயது வந்தாக ஒரு பக்கமா படுத்து கொண்டிருப்பாங்க. அந்த இடது பக்கம் படுத்து கொண்டிருந்தால் வலது பக்கத்தால மாறிடும், மூச்சு மாறிடும். சோ அதை பார்த்து கொள்ளணும். அதை நேர பின்னால் படக்க வேண்டாம், பின்னால படக்கலாம், இல்லாட்டி உட்கார்ந்து செய்யலாம். அது கொஞ்ச நேரம் விட்டா அது தன் வழியே மாறக்கூடும். இதையும் ஒரு காரணமா இருக்கலாம் என்று யோசிக்கிறேன். கரெக்ட் தான் டாக்டர், நீங்க சொல்றது சரிதான். அதாவது படுத்தே இருந்தாங்கன்னா அந்த இது மாறதுக்கு இதாகும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எந்திரிச்சு ஒரு 10 minutes கழிச்சு பார்க்க சொல்லுங்க. எழுமன உடனே பார்க்க கூடாது. அப்படி ஒரு கழிச்சு படுத்துருந்தாங்க ஒரு சைடா, அவங்க எழுமன உடனே சுவாசத்தை பார்க்க வேண்டாம், படுத்திருக்கும் போதே பார்க்க வேண்டாம். ஏன்னா இடது பக்கம் சாஞ்சு படுத்திருந்தாங்கன்னா வலது சுவாசம் மாறி இருக்கும், வலது பக்கம் சாஞ்சு படுத்தா இடது சுவாசம் மாறிடும். இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். அதனால அவங்க எழும்பி கொஞ்ச நேரம் ஆகணும் திருப்பி அந்த இது கரெக்டா நார்மலுக்கு வர. சோ அப்படி பார்க்க சொல்லுங்க. ஏன்னா எந்திரிச்ச உடனே பார்த்தாலும் அந்த டிஃபரன்ஸ் தெரியாது உடனே. காரணமா இருக்கலாம் டாக்டர் சொல்றது, அதுவும் ஒரு நல்ல ரீசன். கணேஷ் சார், நீங்க உங்களுக்கு இத்தனை பேர் கூட பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்கள யாராவது அப்பாவுக்கு சொல்றீங்க, சிஸ்டருக்குலாம் சொல்லியிருக்கீங்களே, அவங்கள்ட்ட அந்த பயிற்சிக்கு தயார் பண்றதையும் நீங்க சொல்லிடுறீங்க இல்லையா. ஒண்ணு வந்து ஈஸியா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லப்போ நம்ம பார்த்துட்டு அவங்க பண்றது ஒரு விதமா இருக்கும். இன்னும் நம்ம பயிற்சி பண்ணதுக்கு முன்னாடி ஆயத்தம் பண்றதுன்னு இல்லையா, நகம் நம்ம அவங்களுடைய நகத்தை எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொல்லுங்க. கூடுமான வரைக்கும் நகத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணும்போது இன்னும் அதோட இதுக்கு நமக்கு நிறையவே பிரயோஜனமா இருக்க முடியும். அந்த இது நீங்க கொஞ்சம் அப்பப்போ ஞாபகப்படுத்திடுங்க. ஏன்னா சில நேரத்துல அது மறந்துடக்கூடும், அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த நகம் உங்களோட இன்புட் இன்னொன்னு வேணும் சார். அதாவது நீங்க 22 பேர் சொல்லி கொடுத்தாலும் நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்ன்னு ஏதாவது இருக்கா, எங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அந்த அவங்களுக்கு 22 பேர் சொல்லி கொடுத்ததுல உங்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்னா முதல்ல அவங்களுக்கு வந்து இவ்வளவு சிம்பிளா இருக்கு, இது வந்து எப்படி நீ சொல்ற மாதிரி நடக்கும் சொல்லி அவங்க நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்ல. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த நம்ம சொல்றது வந்து அவங்களோட ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது சரி ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்களோ, ஒரு சீரியஸா சரி இதுல உண்மையான ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்றதுல அப்படி பண்றவங்க தான் நான் சொன்ன ஃபீட்பேக். ஸோ சொல்லிருக்காங்க, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு 2 அக்கா சின்சியரா பண்றாங்க. அப்பா ஃப்ரெண்டு ஒரு மாமா அவங்க பண்றாங்க. மற்ற எல்லாரும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா பண்றாங்க, ஆனா ஒழுங்கா பண்றது இல்லை. ஸோ இதுதான் சேலஞ்ச். இப்போ உங்கள்கிட்ட நம்ம நம்பிக்கை வரமாட்டேங்குது, இவ்வளவு சிம்பிளா என்னத்த நடக்கும் அப்படிங்கிறது ஒரு இப்போ ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா நான் ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் அதுல இருந்து பண்றோம். அப்பா வந்து முதல்ல பண்றது இல்லை. இப்போ அப்பாவோட ஃப்ரெண்டு மாமாவுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்த பிறகு இப்போ ஒழுங்கா பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அப்பாவுக்கு சுகர் இல்லை, அதனால நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்க முடியல. மாமாவுக்கு பண்ற அவங்க அதே மாதிரி அப்பாவுக்கும் இந்த கை ஊனும் போது வலி இருக்கும். அந்த வலி இப்போ இது பண்ணதுக்கு அப்புறம் ஊனி வலி இருக்கு, வலி இல்லை இப்போ. அதே எவ்வளவு பெரிய சேஞ்ச் அந்த வயசுல. 75 வயசு சொல்றீங்க இல்லையா? ஆமா. உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த முத்திரை நீங்க படிக்கும் போது? உங்களுக்கு இதே மாதிரி தான் இருந்தா, இவ்வளவு சிம்பிளா இது நடக்குமான்னு இருந்ததா? எப்படி தோணுச்சு உங்களுக்கு? உங்க முதல்ல இருந்து நம்பிக்கை ஒண்ணு. நான் வந்து சூர்யா அம்மா சாமி எல்லாம் சரி ரைட் தெரியும், பேக்ரவுண்ட் தெரியும். ஓகே குட். மேடம் சொன்னதுனால நானே ஜாயின் பண்ணேன். என்னை ஃபாலோ பண்ணி கம்பல் பண்ணி என்னை ஜாயின் பண்ண வைக்காங்க. அதனாலதான் நான் ஜாயின் பண்ணேன்.
வெரி குட் சார், வெரி குட். ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஃபைட் ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடென்ட், ஒரு இது நம்ம செல்ஃப் கேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாகவே வந்துருச்சு. வெரி குட். கணேஷ்குமார் சார், நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன். ரவி ரவி என்ன ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணாங்க. பாப்போம் அடுத்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்க இந்த இதுல கோர்ஸ்ல என்ன நீங்க வந்து இன்னும் இப்படி பண்ணா பெட்டரா இருக்கும்னு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா சார் உங்களோட அனுபவத்துல? இந்த கோர்ஸ் இப்ப நாங்க ஒரு ஸ்டைல்ல நடத்திட்டு போறோம். அது நீங்க அதாவது ஐயோ நெகட்டிவா சொல்ல அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நெகட்டிவ் இது பண்ணா தான் கரெக்ட் பண்ணி இம்ப்ரூவ் ஆகலாம். நாங்க யாரும் தப்பா எடுக்க மாட்டோம். தைரியமா சொல்லலாம். ஏன்னா எந்த மாதிரி பண்ணா இன்னும் நல்லா அட்ராக்ட் பண்ண முடியும், நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்களேன். எதுல நாங்க இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போ இது வந்து ஆக்சுவலா பாசிட்டிவா தான் என்னோட ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. ஏன்னா நம்ம முதல்ல ட்ரையல் பண்ணும்போது இந்த அளவுக்கு நம்ம பிபிடி இதெல்லாம் பண்ணாம சாமி சொன்னாங்க. அது அப்பயும் அப்பா அம்மா கேட்பாங்க, நான் வந்து வீடியோ போட்டுருவேன். அப்போ வந்ததோட நம்ம இப்போ ஆக்சுவலா அது நம்மளோட அவங்க கேஷுவலா இன்ஃபார்மலா சொன்னதுனால அது ஒரு விதம். இது வந்து ப்ரொஃபஷனலா இந்த பிபிடி இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து வித்தியாசம் தெரியல. அப்பா அம்மாவுக்கு வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்டா பார்த்தாங்க. இந்த நம்ம ஒரு கான்செப்ட் எல்லாம் சொல்லும்போது நம்ம அந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம ட்ரையல் குரூப்ல பண்ணும்போது அந்த அளவுக்கு டீப்பா போகல. ஸோ அதனால அது இப்ப எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நம்ம அஸ்னாவை பொறுத்த அளவுக்கு எனக்கு எந்த ஒரு குறையும் தெரியல. எல்லாமே நீங்க சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஸ்டெப்பா சொல்லிடுறீங்க. ஸோ அதுல வந்து எனக்கு ஒன்றும் தோணுது. தேங்க்யூ கணேஷ் சார். நம்ம அடுத்து ஜாஸ்மின் இருக்காங்களா? ஜாஸ்மின் ஐடியில இருந்து. மேம் வணக்கம் மேம். நாங்க திருச்சியில இருந்து பேசுறேன் மேம். நீங்க எதுக்காக இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்க? எனக்கு சாமியும் சூர்யாமாவும் சொன்னாங்க மேம், அதான் ஜாயின் பண்ணேன். இவன் 2 பேரையும் பார்த்தோம், நேர்ல பார்த்தோம், சரியா பேச முடியலன்னு சொன்னாங்க. ஆமா, போட்டோ வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம இப்போ நாளான்னைக்கு நம்ம வீடியோ இதுல வர சர்க்குலேட் ஆகும் குரூப்ல. உங்க வீடியோவும் இருந்துச்சுன்னா நம்ம நீங்க பேசுறத பத்தி மத்தவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு செகண்ட் மேம், வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். எத்தனை நேரம் பிராக்டிஸ் பண்றீங்க? நான் பிராக்டிஸ் தான் மேம் பண்றது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன், சாமி சொன்னாங்கன்னு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்த வாசி நான் கொஞ்சம் பிரேக் பண்ணி வச்சிருந்தேன் மேம். என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் அது இங்க சொல்ல விரும்புறீங்களா? இப்ப திரும்ப ஆரம்பிக்கிறீங்களா பிராக்டிஸ்? இல்ல மேம், நான் இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா சாமி இதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சு அதுல சொன்னாங்க. அப்போ பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு ஹெட் வலி கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. ஸோ அதனால அதை கொஞ்சம் பிரேக் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் ஆனா கொஞ்சம் இடையில வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், மறுபடியும் அதே மாதிரிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் இந்த கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு 3-4 கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்னால காலேஜ் போற வசி கொஞ்சம் அட்டென்ட் பண்ண முடியல மேம். ஓகே, நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்களா? ஆமா மேம், செகண்ட் இயர் படிக்கிறேன் மேம். ஓகே. ஈவினிங் காலேஜா? மார்னிங் காலேஜ் தான் மேம். மார்னிங். ஈவினிங் மற்ற ஒர்க் வந்துருதோ உங்களுக்கு? ஆமா மேம், இப்போ கொஞ்சம் எக்ஸாமும் கொஞ்சம் இதா இருந்த வாசி கொஞ்சம் இதா இருக்க வாசி கொஞ்சம் அட்டென்ட் பண்ண முடியாம இருக்கு. ஆனா எனக்கு போன வாரமே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு தான் நான் சொல்லாம இருந்தேன் மேம். என்னன்னா இதுக்கு முன்னாடிலாம் நான் கொஞ்சம் வயசானவங்கள்ட்ட பேசுறேன். இன்னமும் உங்க கூச்சம் போய்க்கல பாருங்க. வீடியோ ஆன் பண்றேன்னு ட்ரை பண்ணீங்க, என்ன பண்ணிக்கல. பேசுங்க சொல்லுங்க. இல்ல மேம், நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வயசானவங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது அவங்க ஏதாச்சும் கொஞ்சம் சொன்னதே சொல்லிட்டு இருக்கும் போது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா வந்துட்டு நீங்க போன வாரம் இதுக்கு முன்னாடி வாரம் அம்மா அப்பா 2 பேருமே இல்ல, ஊருக்கு போயிருந்தாங்க. அப்போ என்னை அம்மாச்சி தான் பாத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்களும் இதே மாதிரிதான் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா எனக்கு அப்போ கோவம் வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அவங்க ஒருத்தவங்க ஒரு அக்கா தான் ஒண்ணு பேசினாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, வயசானவங்கள்ட்ட வந்துட்டு நம்ம கொஞ்சம் பேசணும், இல்ல அவங்க பேசுறத நம்ம கேட்டுக்கிட்டாலே போதும், அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஆனா 3 நாள் வந்துட்டு நான் பேசல. ஆனா அவங்க பேசுறத வந்துட்டு நான் கேட்டுக்கிட்டேன். அவங்க இதே சொன்னதே ஒரு 10 தடவை கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா எனக்கு கோவம் வரல. கொஞ்சம் நான் அதை ஏத்துக்கிட்டேன்.
சரி அவங்களுக்கு உட்காந்து கேட்டோம்னா போதும், அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் லாஸ்ட் 2 நாள் வந்துட்டு அவங்க பேசினதுக்கு நான் கொஞ்ச நேரம் அவங்க கூடயே உட்காந்து கொஞ்சம் நல்லா பேசினேன். அவங்க என்னைக்கும் இல்லாம கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா கொஞ்சம் ஃபீல் பண்ணது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் போன கிளாஸ்லயே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி எவ்வளவு பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா கேட்கறதுக்கு. ஒரு 2 சின்ன விஷயம் சொல்றேன், அதை செஞ்சு பாருங்க. முதல்ல வந்து உங்க மூச்சை கவனிக்கிறீங்களா? மூச்சு கவனிச்சிட்டு தான் இருக்கேன் மேம். மூச்சு கவனிப்பேன். அது உங்களால கவனிச்சிட்டு இருக்கீங்க. வெரி குட். அதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கீழ் நோக்கி அந்த மாதிரிதான் போகுது. நான் நிறைய தடவை வந்துட்டு இது பயிற்சி பண்ண முடியலன்னு சுவாசம் தான் நான் அப்பப்போ கொஞ்சம் கவனிப்பேன். சரி. ஆனா பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கீழ் நோக்கி தான் அந்த சுவாசம் போடுறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் உணர முடியும். அதனால நான் பண்ணிட்டு கொஞ்சம் விட்டுருவேன். ஏன்னா மறுபடியும் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் நான் பண்ணாலே எனக்கு கொஞ்சம் தலைவலி ஓவர் ஆயிடும். எனக்கு தலையில கொஞ்சம் அடிபட்டு இந்த வசி எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதனால விட்டு வச்சு. ஆனா சுவாசம் வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லாவே கவனிப்பேன். இப்ப வந்து வலது பக்கத்துல வந்து மனது விரலை வந்து ஒரு 5 நிமிஷம் தொட்டு பாக்குறீங்களா? பாத்துட்டு என்னன்னு சொல்றீங்களா? எப்படி மேம் சொல்லுங்க மேம். வலது பக்கம் இப்ப வந்து வளர்பிறை இல்லையா, அதனால வலது கை எப்படி கீழே வச்சுட்டு இடது கையில நடுவிரலால உங்க மனசு விரலை ஆள்காட்டி விரல் தொடணுமா மேம்? ஆள்காட்டி விரல், சாரி, ஆள்காட்டி விரல ஒரு 3 நிமிஷம் பண்ணா கூட போறோம். நீங்க முதல்ல ஒரு 3 நிமிஷம் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம், அந்த கை வந்து இந்த விரல் தொடும்போது ரொம்ப அழுத்த வேண்டாம், லேசா. அதாவது ஒரு சிலருக்கு வந்து அந்த அழுத்தினா அந்த உள்ளுக்குள்ள போகும் அந்த விரல் கிட்ட. அந்த மாதிரி பிரஸ் பண்ணும் போது சில வலிகள்லாம் வருது. அது இல்லாம நீங்க ரொம்ப லேசா இந்த மாதிரி தொட்டு நீங்க ஒரு 3 நிமிஷம் பண்ணிட்டு எங்களுக்கு குரூப்ல போடுங்க, எப்படி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி போடுங்க. 3 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் முதல்ல பண்ணுங்களேன். 2 நிமிஷம் அப்புறம் ஒரு 3 நிமிஷம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கூட்டி பார்க்கலாம். சரிங்க. இப்ப வளர்பிறையில வந்து நீங்க ஆள்காட்டி விரல் மனது விரல் பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து அடுத்து இன்னொரு 5 நாள் இருக்கு நமக்கு. உங்களுக்கு நிச்சயம் கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கும். ஜாஸ்மின், இன்னொன்னு, நீங்க இப்ப என்ன விரல்ல செஞ்சீங்க தலைவலி வர்றது? எனக்கு ஆள்காட்டி விரல் தான் மேம் சொன்னாங்க. அவங்க சாமி சொல்லும் போது ஆள்காட்டி விரல் தான் சொன்னாங்க. ஓகே, இப்ப மேடம் அதைத்தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க அதாவது பெயின் வர ஆரம்பிக்கிற வரைக்கும் பண்ணுங்க. அதாவது 5 நிமிஷம் பண்ண அதிகம்னா மேடம் சொன்ன மாதிரி 3 நிமிஷமோ 2 நிமிஷமோ கூட பண்ணுங்க. இன்னொன்னு, நீங்க வந்து இந்த நீங்க வந்து இடது வந்து வலதுல வைக்கீங்க இல்லையா, ஆள்காட்டி விரலுக்கு பதிலாக நீங்க வந்து ரிங் ஃபிங்கர், அதாவது மோதிர விரல், சுண்டு விரல், விரல், அதுல வச்சு பண்ணி பாருங்களேன். எதுல உங்களுக்கு வலி இல்லாம இருக்குதோ அந்த விரல கூட பண்ணலாம் இப்போதைக்கு. ஏதாவது ஒரு விரல். நான் என்ன சொல்றேன்னா, இதுலதான் நீங்க தொடங்கணும்னு கிடையாது. உங்களுக்கு பண்ணி பாருங்க. மேடம் சொன்ன மாதிரி மினிமம் டைம்ல விட்டுட்டு கேப் விட்டு பண்ணுங்க. ஒருவேளை அதுல திருப்பியும் உங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்குன்னா மிச்சம் இருக்கிற அந்த எந்த விரல்லாம், ரிங் ஃபிங்கர், மோதிர விரல், கட்டை விரல், சுண்டு விரல், கட்டை விரல், இந்த 3லயே நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு இதுலயும் இதே மாதிரி வலி வருதா இல்லையான்னு எங்களுக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸா சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன் மேம். ட்ரை பண்ணி தெரியணும் எங்களுக்கு. இது பண்றது வந்து இப்படி வருது, ஒரு விரல்ல இருந்தா இன்னொரு விரலையும் அதே மாதிரி இருக்குதான்னு எங்களுக்கு தெரியறதுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷனுக்காக கேட்கிறோம். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு குயிக்கா கிளிக் ஆகும். ஏன்னா நீங்க வெறும் பாடத்தை கேட்டுட்டு சொல்றத வச்சுட்டே உங்க பாட்டிட்ட பேசுறீங்க. அப்போ நீங்க முத்திரையெல்லாம் பண்ணீங்கன்னா பிச்சு உதறுவீங்க. ஓகே மேம், நான் கண்டிப்பா வெரி குட். ஏன்னா இந்த வயசுல இது பண்றது பெரிய விஷயமா. நாங்கெல்லாம் அந்த வயசுல அப்படி இருக்கல. அதான் சொல்றோம். we appreciate your patience and improvement. அந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல நீங்க உடனே சொல்றீங்க பாத்தீங்களா, அவ்வளவு சந்தோஷமா அன்னைக்கு இருந்தாங்கன்னு. அந்த சந்தோஷத்தை கொடுக்க பாருங்க, அப்பா அம்மாவுக்கும் கொடுக்க பாருங்க. கண்டிப்பா. ஆனா எங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேணும். நீங்க இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகும் உங்களோட பிரச்சனைகள். மற்றவரெல்லாம் வச்சுட்டு எங்களுக்கு சொல்லுங்க, சரியா? கண்டிப்பா நான் வச்சிட்டு நாளைக்கு சொல்றேன். டெய்லி ஷேர் பண்ணுங்க பண்ணிட்டு ரெகுலரா. உங்களுக்கு கிடைச்ச நேரம் பண்ணுங்க. ஃபார் ஸ்பீக்கிங். சீக்கிரம் உங்களை வீடியோல பாப்போம். ஓகே மேம். Thank you. கலைவாணி இருக்கீங்களா? நமஸ்காரம் சார். நமஸ்காரம். பத்மபிரியா ராஜபாளையத்துல இருந்து பேசுறேன் மேம். சொல்லுமா மேம். மன ரீதியான பிரச்சனைகள் வந்து ரொம்ப மாற்றம் ஏற்பட்டிருக்கு மேம். தேவையற்ற பயம், பதற்றம், மனக்குழப்பம் அதெல்லாம் தீர்ந்து மன தெளிவாயிருக்கு. எந்த ஒரு பிரச்சனையில இருந்து
மனதளவுல ஏதாவது பாதிக்கப்பட்டாலும் இதெல்லாம் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மன தெளிவு ஏற்பட்டிருக்கு மேம். மன அழுத்தம் ரொம்ப லேசா இருக்கு. அமைதி கிடைச்சிருக்கு மேம். அது மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்தது ஃபீலிங்ஸ் ஆகி எமோஷனல் ஆனா கூட புத்தி கேள்வி கேட்குது. அதுக்கான சொல்யூஷனுமே உடனே ஆராய்ஞ்சு தெளிவு கிடைக்குது மேம். மன தெளிவு ஏற்படுது மேம். எக்ஸலன்ட். நீங்க இவ்வளவு தெளிவா அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே எங்களுக்கு எவ்வளவு தெளிவு இருக்கு. இந்த அம்மாவுக்கு வயசு என்ன? 31 வயசு சார். எத்தனமா? 31. மேடம் தாமரச்செல்வி மேடம் சொன்ன மாதிரி பிலோ 16னா கற்பூர புத்தி மாதிரி கப்புன்னு புடிச்சுக்கிடுது. ஈஸியா பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் திணறுது. திணறாது சார், நீங்களும் நல்லா பண்ணிடுவீங்க. ஐடென்டி பண்ண முடியலையே மேடம். நல்லா 48 நிமிஷம் எடுத்தோம்னா 48 நிமிஷம், அது குறைச்சு வைக்க மாட்டேன். கரெக்டா 48 நிமிஷம் பண்ணிட்டு தான் விடுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் இவங்க எல்லாம் நல்லா சொல்றதை பார்த்து பொறாமப்படுறேன். நான் ஒவ்வொருத்தரும் சொல்றதை பார்த்து எனக்கு பொறாம. அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா வரும் சார், கவலைப்படாதீங்க. வந்துரும் அந்த நம்பிக்கை இருக்கு மேடம். அந்த நம்பிக்கை. நன்றி. உங்களோட இது தொடரும். பத்மபிரியா மேடம், ஒரு கொஸ்டின், ஒரு இது உங்ககிட்ட ஒரு இது. இப்ப டெய்லி நீங்க வந்து மினிமம் 48 நிமிஷம் பண்ணிடுறீங்க இல்லையா? 35 to 55 குள்ள பண்ண முடியும். Number 1, you increase the time to minimum 48 minutes. More than that also you can go, but குறைந்தது 48 கூட்டணும். இன்னொன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, மனசுல தெளிவுதெல்லாம் இருக்குன்னா, ஆக்சுவலா சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா ஆன்டீரியர் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், முன்னாடி இந்த இதுகிட்ட அந்த மூளையில இருக்கிற பகுதி, நீங்க எப்போ உள்நோக்கி பார்க்க ஆரம்பிக்கீங்களோ அப்போ இது ஆக்டிவேட் ஆகும். அதை மெட்டா காக்னிஷன் சொல்லுவோம். அதாவது திங்கிங் அபவுட் தாட்ஸ், யுவர் ஓன் தாட்ஸ். எதுக்கும் இந்த ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கிறது, இந்த அப்சர்வேஷன் எல்லாம் இந்த போர்ஷன் தான். இது ஆக்டிவேட் ஆகும். சயின்டிபிக்கா இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மெட்டா காக்னிஷன் ஆக்டிவேட் ஆகி உள்ளால வந்து பயோ எலக்ட்ரிக் அந்த சர்க்யூட் ஆகி உங்களோட மூளையிலே அந்த சர்க்யூட் கனெக்ஷனே மாறி பாசிட்டிவ் ஆகும். கண்டினியூஸா பண்ணுங்க, டைமை கூட்டுங்க. ஏன்னா 31 வயசுங்கும்போது உங்களுக்கு இன்னும் எவ்வளவோ வயசு இருக்குது. 15 வருஷத்துல ஜம்முன்னு ஆயிருவீங்க. ஓகே. இன்னும் ஒரே ஒரு விஷயம் பத்மபிரியா, நீங்க வந்து அங்க உங்களோட சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இத கொடுக்க ஆரம்பிக்கலாம். உங்க வீட்லயே இருக்கிற பெரியவங்க அது மாதிரி ஏதாவது இருந்ததுனாலும் நீங்க இங்க பதிவு சொல்லலாம். மாமியார் செய்வாங்க மேம். என்னோட நாத்தனாரும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. என் ஹஸ்பண்டும் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட் சூர்யா மேம், சூர்யாக்காவும் ராஜன் சாமி சொல்லி அந்த கோர்ஸ்ல சேர்ந்தேன் மேம். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ மா, தேங்க்யூ மேடம். வணக்கம் மேடம். சொல்லுமா. நான் சமயபுரத்துல இருந்து ராணிங்கிறவங்க பேசுறேன். பேசுங்க. நாங்க அந்த குரூப்ல இருந்தே நம்ம எல்லாம் சேர்ந்து இருந்தோம்ல மேம், ஹெபஸ்டி குரூப்ல இருந்தே. ஆமா. இப்ப வந்து நல்ல இயற்கையே நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது மேடம். காலையில நான் எந்திரிச்ச உடனேயே என்ன முத்திரை செய்ய உட்காந்துருவேன், மூஞ்சி கால் கழுவிட்டு. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இயற்கையே வந்து நம்ம எந்த இது வருதோ அந்த லெப்டோ ரைட்டோ, நம்ம இப்ப தேய்பிறை காலம் வளர்பிறை காலம் அந்த மாதிரி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. காலையிலேயே அந்த இதை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். எப்படியும் 1 hour ஒரு நாளைக்கு 1 hour 1.5 hour கூட செய்வேன் மேடம். இதுல பாத்தீங்கன்னா உடல் பிரச்சனையும் எனக்கு நிறைய தீர்ந்திருக்கு, மனநல பிரச்சனையும் நிறைய தீர்ந்திருக்கு மேடம். நான் எங்க ஒருத்தவங்க வாதத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட சாமி சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து மனசு இதை மட்டும் பண்ணுங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வேற விரலை தொட சொல்லிக்கலாம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு மோதிர விரலை தொட்டு பயிற்சி கொடுத்தோம். அப்புறம் அது இதாகலன்னு சொல்லிட்டு இப்ப ஆள்காட்டி விரலை கொடுக்கவும் அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றாங்க மேடம். அவங்கள மனசை கொஞ்சம் நம்ம இது சரி பண்ணி விட்டுட்டா அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்துக்கலான்ட்டு தீர்வா. அவங்களுக்கு வாதம் சரியாகல, இருந்தாலும் மனசு ரிலாக்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க மேடம். அவங்களுக்கு என்ன வயசுமா இப்போ? அவங்களுக்கு ஒரு 60 இருக்கும் மேடம். 60 வயசு. லேடியா? லேடி மேடம். அவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்களா? ஆமா மேடம், ஆமா மேடம். அவங்களுக்கு வந்து வாதம்னா ஒரு பக்கம் இது இருக்குமா? அப்படின்னு இல்ல மேடம், 2 காலம் கீழே ஊன முடியாது, அடிக்கடி நடக்க முடியாது, ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி தான் பாத்ரூம் போகணும் செய்யணும், அந்த மாதிரி இருக்காங்க. எந்திரிச்சு தானா போக முடியாது,
ரொம்ப முடியலைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நார்மலா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இந்த மோதிர விரல் கொடுத்தோம், அவ்வளவு ஒன்றும் இது இல்லை. அப்புறமேட்டுக்கு இப்போ 3 மாச காலமா ஆள்காட்டி விரல சாமி சொன்னாங்கன்னு செஞ்சதுக்கு இப்போ கொஞ்சம் அவங்க மனசு நல்லா மாறி இருக்கு மேடம். முதல்ல நான் ஏன் இருக்கேன், எதுக்கு இருக்கேன் அப்படின்ட்டுலாம் பேசுவாங்க. இப்ப வந்து அந்த பேச்சே இல்ல. முயற்சி பண்ணி பார்ப்போமே, இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இத முடிச்சுட்டு வேற விரல் சொல்லு அப்படின்னு சொல்ற மாரி சொல்றாங்க. நான் குருநாதர் வந்து 3 1/2 மாசம் அத பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வேற விரல் மாத்தி பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். அனுபவம் கிடைக்கும்னு சொல்லி வச்சிருக்கேன் மேடம். அது எனக்கு கொஞ்சம் மனநிறைவா இருக்குது. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். அதாவது அந்த ஆள்காட்டி விரல் மனசு விரல் தொடும்போது ஆமா. அந்த தெளிவு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப நல்ல எனக்கும் விஷயம். அனுபவம் இருக்கு. எனக்கும் அதுல அனுபவம் இருக்குல்ல மேடம். நான் ஆள்காட்டி விரல் தான் ஃபுல்லா பண்ணேன் 3 1/2 மாசம். அதுக்கப்புறம் இப்ப மோதிர விரல் வந்திருக்கேன் மேடம். இதுல நல்ல ரிலீஃப் நிறையாவே இருக்கு மேடம். நம்மளுக்கு சித்தர்கள் கொடுத்த கொடைன்னு தான் சொல்லலாம் அத. ரொம்ப எனர்ஜி நம்ம செய்யறப்பே ஃபுல்லா மூவ் ஆகி நம்மளோட முழங்கால் வலியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருது மேடம். மனசும் நல்லா லேசா நம்ம இப்போ ஒண்ணும் இல்ல, எங்க சித்தி பையன் ரொம்ப எனக்கு வெட்டா இருப்பான், நல்லா இதா இருப்பான். திடீர்னு இறந்துட்டான். இருந்தாலும் அந்த மனசு வந்து அவங்க இயற்கை, அது அவங்களுக்கு அவ்வளவுதான் ஆயுசு அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கு மேடம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னடா நம்ம மனசு இவ்வளவு எல்லாம் பதட்டம் வரும், அப்படியே ஒரு மாதிரி அழுக வரும், ரொம்ப டென்ஷன் ஆவேன். அந்த இதெல்லாம் வந்து இப்ப எதுவுமே இல்ல. அவங்களுக்கு அவ்வளவுதான் ஆயுசு அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு மேடம் மனசு. ரொம்ப உங்க வயசு என்ன ரிலாக்ஸேஷனா மேடம்? போயிட்டே இருக்கு. வயசு எனக்கு வந்து 50 ஆகுது மேடம். வெரி குட். ஓகே. 50 வயசு ஆகுதுங்க மேடம். சரி, கோர்ஸுக்கு ஃபீட்பேக் என்னோட பெட்டரா பண்றதுக்கு ஏதாவது? பெட்டரா பண்றதெல்லாம் நல்லாவே தான் மேடம். எல்லாமே நல்லாவே பண்றீங்களே. நல்லா சூப்பரா எல்லாம் மேடம். உங்களெல்லாம் அடிச்சுக்கவே அல்ல மேடம். பா தாமரசெல்வி மேடம்லாம் நான் உங்களை கேட்க உங்கள்ட்ட போட்டு போட்டு நான் கேட்பேன். அது இல்லாம என்னோட பொண்ணுங்கெல்லாம் வந்து 3 பொண்ணுங்க எல்லாம் ஒவ்வொரு ஜாப்ல இருக்கனால அதுங்களுக்கு இது சொல்லி கொடுத்து அப்படியே கொஞ்சம் பரப்புங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க அதுங்க என்ன சொல்லுங்க, நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு பண்றோமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்குதுங்க. எங்க தம்பி ஒய்ஃப் வந்து காலேஜ்ல லெக்சரரா இருக்கு. அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கு. அது கொஞ்சம் பரவாயில்ல மேடம். அந்த மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொன்னுச்சு. அதனால மோதிர விரல சஜஷன் பண்ணேன். பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க மேடம். நான் இது எனக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் எங்க காலேஜ் ஃபுல்லா இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமா நானும் என்னால முடிஞ்ச சேவையை வீட்ல இருந்தே செய்யறேன் மேடம். சரி, நீங்க வாலண்டியர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அடுத்து ட்ரைனர்ஸ்ல. சோ குரூப்ல வரும்போது நீங்க சொல்லுங்க, சரியா? அதுல சரி மேடம். கத்துக்கலாம். உங்களுக்கு நாங்க இன்னும் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லி கொடுத்துக்கிடுறோம். ஏன்னா நிறைய பேர் இது பண்ணாதான் நிறைய பேர் ரீச் பண்ண முடியும். அதுக்காக நிறைய வந்து எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இருக்குது. அப்ப இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஒரு சில விஷயத்துல நம்மளுக்கு மனசு ஒரு இதெல்லாம் இருக்கு, சந்தேகங்களும் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கிறேன் மேடம். நான் இதுக்குள்ளார நான் கொஞ்சம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு உங்களுக்கு நான் அதை பேசுறேன் மேடம் உங்ககிட்ட. சரிம்மா, தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க மேடம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். சார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதாவது நீங்க சொன்ன மாதிரி 54 வயசுல நான் என்னுடைய ஏரியாவில் ஒரு கோயில் கமிட்டியை ஒரு 22 சென்ட் ஃப்ரீயா போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்து இன்னைக்கு அது ஒரு 2 கோடி ரூபாய் செலவுல பெரிய அளவுக்கு பண்ணி நிறைய பேர் வந்து அதை கும்பிட்டு போறாங்க. நம்ம வந்து பேர் நடக்கிருக்கு. ஒன்று பொது ஜோலியில் இறங்கினேன். அதுக்கப்புறம் இந்த வைத்தியத்துறைக்கு ஒரு 4 வருஷம் கழிச்சு வந்துட்டேன். வைத்தியத்துறையில் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நான் பெருமைக்கு சொல்லலை. இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது நம்ம திருப்பூர் மாவட்ட தலைவராக இருந்தேன். இன்னைக்கு ஈரோடு அண்டு 31 டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே நம்ம வந்து உதவி தலைவர் மாதிரி இருக்கிறோம். நிறைய சேவைகள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். அதனால ஒரு நல்ல விஷயங்கள் இந்த நம்ம முத்திரையின் மூலமாக நிறைய நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது மன அமைதி, சுகர் குறைப்பு, வயிட் ட்ரபிள், மற்றவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். எனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. நம்ம 74 வயசில் ஒரு 60 வயசு ஒரு தோற்றம் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு வேகம் அந்த அதாவது வந்து எமோஷனல் எல்லாம் குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் நல்ல விஷயங்கள், அதாவது நல்ல உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் அதிகமாகுது.
இந்த மாதிரி எவ்வளவு நிறைய நேரம் பண்றீங்க சார்? எவ்வளவு நேரம் பண்றீங்க டெய்லி? நான் டெய்லி 48 நிமிஷம் பண்றேன் மேடம். 2 நாளிகை பண்ணிடுறீங்க. வெரி குட். ஆமா மேடம். அது நம்ம சித்த வைத்தியம் இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே முத்திரை பயிற்சி கொஞ்சம் தெரியனால நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஓகே. அது நான் 4 பேருக்கு டெய்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். சுகர்காரங்க சுகர் குறையுதுன்னு இருக்காங்க. அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி எனக்கு 10 வருஷமா இருந்தது அடுத்து மாத்திரதா இது மேலன்னா உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்கள நம்ம ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். நம்ம மருந்து கொடுத்துருக்கேன், முத்திரையும் சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு சரியாயிருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த டாக்டர்கிட்ட போய் நம்ம மருந்தையும் சொல்லியிருக்காரு, நம்ம சொல்லி கொடுத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப பரவாயில்லையா, நீங்க அதையே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஒரு 4 பேரை கூட்டு விட்டார். பரவாயில்ல, இதெல்லாம் பெரிய விஷயமே சார். ஷேர் பண்ணணுமே நீங்க. மேடம், இன்னைக்கு இந்த கோர்ஸ்ல என்ன இருக்குன்னா, நம்மளுடைய ஆலோசகர் அவர் இருந்தாரு பாத்தீங்களா, நம்ம கலெக்டர், ரிட்டையர்ட் கலெக்டர். அவர் எங்க மாவட்டம், மதுரை மாவட்ட கலெக்டரா இருக்கும்போது நான் 17 வயசு, நான் போய் ஒரு 4 கிலோமீட்டர் சைக்கிள்ல போய் நான் அவரை பார்த்து அவர் பேசினத. இன்னைக்கு அவர் நம்ம சித்தர் கோட்டத்துக்கு ஆலோசகராக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாமளும் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால அதை முழுசா ஏற்றுக்கிறோம். 101 வயசு நான் இருக்கிறதுனாலன்னா நம்ம மனசை போட்டு வளர்த்திக்கிறது இல்லை அப்படின்னு அவர் தெளிவாக மெட்ராஸ் ஃபங்க்ஷன்லேயே சொன்னார். அதை நான் யூடியூப்ல வழியாக பார்த்தேன். இது நீங்கள் நடத்துகிற இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்கள் அனைவருக்கும் நீங்கள் அனைவருமே சித்தர்கள் தான். இதை சாதாரண விஷயம் இல்லை. அவங்க ஞானிகள், விஞ்ஞானிகள். ஆனால் நீங்கள் மெய்ஞானிகள். உண்மையவே நான் பாராட்டுறேன். இந்த மாதிரி ஒரு இதில் நாங்களும் தான் பண்ணிட்டு இருக்கோம். சங்கத்தில் இன்னைக்கு நான் ஒரு 10,000 பேருக்கு நம்ம அடுத்த 2வது நிர்வாகியாக நான் இந்த சித்தர் கோட்டத்துக்கு வந்தது தான் நான் நினைக்கிறேன். இதுலேருந்தே நம்மக்கிட்ட டக்கு டக்குன்னு மேலே இருக்குது. நான் திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருந்தேன். இன்னைக்கு மேலே வரைக்கும் கொண்டு போயிடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால இதில் சேர்ந்ததுனால என்னவோ தெரியல, ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. 4 பேருக்கு 4 பேர் 5 பேர் 6 பேர் கூட்டிகிட்டே போகிறேன். நல்ல தேவமான பானையம் வருது. நமக்கும் அந்த பதட்டம் இல்லை, அப்புறம் அந்த கோபம் வர்றதில்லை. அதே சமயத்தில் உதவி செய்கிற மாதிரி ஏற்கனவே நமக்கு அந்த மனசு தான். இது ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்க எல்லாருக்கும், எல்லா மக்கள் சார்பாக நான் நன்றி சொல்லுவேன். எவ்வளவு நாளா செஞ்சுட்டு இருக்கீங்க ஐயா? நான் சுகருக்காக ஒரு 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் முத்திரை. இது எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம கோட்டத்துல ஜாயின் பண்ண பிறகு எக்ஸ்ட்ரா பண்றேன். இப்ப இந்த 1.5 மாதமா செய்றீங்க? ஆமா ஆமா. 1.5 மாசத்துல ஏகப்பட்ட பெனிஃபிட். இவ்வளவு நான் டென்ஷனாவே இருப்பேன். அந்த டென்ஷன் எனக்கு எங்க போச்சுன்னே தெரியல. சுகர் எங்க போச்சுன்னே தெரியல. வயிற்று இருந்துகிட்டே இருக்கேன், அது காணும். அப்போ நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ இது நீங்கெல்லாம் உண்மையவே நான் கண்ணுக்கு பார்க்காத சித்தர்கள் தான் நான் சொல்லுவேன். நான் 2 டயத்துலையும் வர முடியல. இன்னைக்கு ஆக்சிடென்ட்னால தூர பயணம் போக முடியலன்னு நம்ம மேடத்திட்டே சொல்லி இந்த கரிமாமலுக்கு, அதனால தூர பயணம் நான் போக முடியல. இருந்தாலும் நான் மேபி உங்களை சித்தர் ஒருவன் நான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வயசு 74 இருந்தாலும் எனக்கு இப்போ 64 மாறி இருக்கு. நன்றி ஐயா, நன்றி. இல்ல, இவங்க அலங்கார செல்வி மேடம் போட்டுக்காங்க பாத்தீங்களா, எக்ஸசைஸ் மட்டும் மெடிடேஷன் மட்டும் பண்றதை தாண்டி இந்த முத்திரை பயங்கர எஃபெக்டிவா இருக்குன்னு அந்த மெசேஜ்ல போட்டு உடனடியா பலன் கிடைக்குது மேடம். மற்ற யோகா பண்றேன், நான் யோகா முத்திரை அதெல்லாம் படிச்சிருக்கிறேன். இருந்தாலும் உடனடியா முத்திரை நமக்கு கிடைக்குது, பலன் கிடைக்குது. இன்ஸ்டன்ட் ரிலீஃப். எந்த ஒரு மெடிக்கல்ல இல்ல. ஆனா மருந்தில்லா மாமருத்துவங்கிறது நான் மிகப்படுத்தி நான் சொல்றேன். உண்மைதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. நன்றி மேடம். நன்றி மேடம்.